பாபநாசம் திரைப்படம் தொடர்பாக நடிகர் கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகள். முன்னேற்றத்திற்காக மட்டுமே தங்களின் விவாதங்களை பயன்படுத்திக் கொண்டவர்கள். எங்களுக்கு பார்ப்பதற்கு அது நன்றாக இருந்தது. இதுல என்னன்னா, அந்த ஒரு அரங்கத்துக்குள்ள பல டைரக்டர்களும் பல எழுத்தாளர்களும் ஒரு சிறிய அறையில் இருந்து கொண்டு எந்த விதமான அதாவது நான் செய்தது என் பைபிள் இது, இதை யாரும் மாற்றக்கூடாது என்றெல்லாம் சொல்லாமல், முக்கியமாக ஜீது ஜோசப் அவர்கள் இப்படி திரும்பலாம், லெப்ட்ல திரும்பலாமா ரைட்ல திரும்பலாமா அவர் போட்டு வச்ச மேப்ல கரெக்ஷன்ஸ் எல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் பதட்டம் இல்லாமல் கேட்டுக்கிட்டு எது நல்ல வழியோ அதை தேர்ந்தெடுக்கும் ஒரு உன்னதமான கலைஞர். அது எனக்கு பிடித்திருந்தது. இன்னும் பல படங்கள் இத்தனை பேருடன் சேர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை என் மனத்தில் வளர்த்து விட்டது. அவர்களுடைய திறமை, ஊக்கம் என்று சொல்லலாம். தயாரிப்பாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும் சுரேஷ் பாலாஜி அவர்களுக்கும் கூட நின்று தோள் கொடுத்த ஜார்ஜ் சித்தாரா அவர்களுக்கும் அந்த 40 நாள்ல முடியறதுக்கு அவங்களும் காரணமானவர்கள். இல்லைன்னா ஒரு சின்ன பிழப்பு செயலா இருந்தால் ஒன்னும் இல்ல, சுயம்பலிங்கத்தோட தாயத்து வரலன்னு வெயிட் பண்றதெல்லாம் நடக்கும் சினிமாவில். கழுத்துல போட்டிருந்தது, கையில கட்டிருந்தது, தாயத்து வரலன்னு. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகவும் மழை வெயில் எல்லாவற்றையும் கடந்து வெவ்வேறு ஊர்கள் சென்று இந்த படத்தை நடத்தி முடித்து இருக்கிறோம். மழை பெய்யும், செட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நனையும், இருந்தாலும் காலதாமதமின்றி அனைத்தும் நடந்தேறின. அது நானும் தயாரிப்பாளர் என்பதனால் எனக்கு சற்று பொறாமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இதற்கான நிஜமாகவே நான் இவர்களுடைய திறமையை மதிக்கிறேன் என்பதற்கு இதே அதாவது லைன் ப்ரொடக்ஷன் யூனிட் அடுத்து என்னுடைய தூங்காவனத்திற்கும் வேலை செய்கிறார்கள் என்பதுதான் அதற்கு சாட்சி. இனியும் தொடர்ந்து இதில் நடித்த பல கலைஞர்கள் என் படத்தில் நடிப்பார்கள் என்பதற்கு ரசிகர்கள் கொடுத்த பலம், அந்த ஆர்வம். ஐயோ, இவ்வளவு பிரமாதமான நடிகர்கள் நம்ம கையில இருக்காங்க, நம்ம வெளியே போய் தேடிட்டு இருக்கோமே என்று மீண்டும் எனக்கு ஒரு முறை நினைவுபடுத்திய ரசிகர்களுக்கும் நன்றி. அத்தனை பேரும் திறமையானவர்கள். செட்ல இருக்கும்போது எனக்கு ஒரு நடிகனாக அந்த சந்தோஷம். என்னுடைய பாத்திரம் மாத்திரம் நன்றாக இருந்து பிரயோஜனம் இல்லை. படம் இந்த மாதிரி வெற்றி பெற வேண்டும் என்றால் அத்தனை பாத்திரங்களும் நன்றாக இருக்க வேண்டும். அதை தொழில்நுட்ப கலைஞர்கள், முக்கியமாக நடிப்பவர்களும் அதை பெருமையாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும். அதை எல்லாருமே பண்ணாங்க, எல்லாருமே செஞ்சாங்க. டப்பிங் வரையிலும் பல திருத்தங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். அதற்கெல்லாம் பரிசாக, அந்த வியர்வைக்கு பரிசாக உங்களுடைய கரகோஷங்கள் வந்தது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இது ஒரு வித்தியாசமான விழா. அதில் நீங்கள் இந்த சிறு அறிவிப்புடன் வந்து சேர்ந்து எங்களையும் பெருமைப்படுத்தி விட்டீர்கள். அதற்கு நன்றி. வணக்கம். சமீபத்தில் மலையாள திரைப்படமான திருஷ்யம் திரைப்படத்தை தழுவி கமல்ஹாசன் நடித்த பாபநாசம் திரைப்படம் வெளியானது. தற்போது அந்த கமல்ஹாசன் மற்றும் அந்த படக்குழுவினர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்து வருகின்றனர். தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்க்கலாம். சினிமா மொழியெல்லாம் கிடையாது, அவங்க திறமையை தான் பார்ப்பார்கள். திறமை எங்க இருந்தாலும், அவர் சிந்தியா இருந்தாலும், இந்தியா இருந்தாலும், மலையாளியா இருந்தாலும், தமிழரா இருந்தாலும், இது தமிழன் மலையாளி என்பதெல்லாம் விலாசம் தான், அது திறமையாகாது. நான் திறமையை பார்ப்பவன், திறமையை ரசிப்பவன். ஆனால் கண்டிப்பாக நான் தீதுவை சொல்வதை அப்படி சொல்லட்டும்னா, நான் முன்னை இங்கே தமிழ் பத்திரிகையாளர்களிடம் சொல்ல வேண்டும், நான் பாதி மலையாளி. ஏன்னா மலையாள பத்திரிகையாளர் சொன்னா அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லுவேன்னு நினைப்பாங்க. இங்கே நான் சொல்லுகிறேன், பரமக்குடிக்காரன் சொல்லுகிறேன், நான் பாதி மலையாளி. கேரளாவில் போய் கேட்டு பாருங்க, அவங்க போய் சொல்றாங்க முழு மலையாளி. அந்த அளவு அன்பும் வரவேற்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கலையில் மட்டும்தான் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, எல்லாத்தையும் கடந்து பேசும் ஒரு உலக மொழி சினிமா.
அதுல கதை வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா நிறைய வச்சிருக்கேன். இந்த மாதிரி சாதாரண மனிதர்களை பற்றிய கதைகளை எடுத்துத்தான் என்னை முன்னிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினார் என்னுடைய குருநானர் கேவி அவர்கள். பெரிய பிரம்மாண்டமான படங்கள், விஸ்வரூபம் போன்ற, தசாவதாரம் போன்ற படங்களை அவர் எடுக்கவில்லை. ஆனா சின்ன படங்களை எடுத்தே அவர் அந்த அளவுக்கு வசூலை ஈட்டி தந்தவர். அவருடைய சிக்ஷன் தான். எனக்கு இது வியப்பாங்க. கமல் சார், ஜீத் சொல்லுங்க சார். ஜீத் சார் வந்து ரகசியத்தை சொல்ல மாட்டேன்னு மறைச்சிட்டாரு. ஜீத் ரகசிய கம்பாரிசன் வந்து நீங்களா மோகன்லாலும் மறைச்சிட்டாரு. மலையாளத்திலையும் மீனா நடிச்சிருந்தாங்க, தெலுங்குலையும் மீனா நடிச்சிருந்தாங்க, இங்க கௌதம் மீனா நடிச்சிருந்தாங்க. யாரு சிறப்பா நடிச்சாங்க? நீங்க ரகசியத்தை வெளிப்படையா சொல்லுங்க சார். நிறைய புதைபொருள் ஆராய்ச்சி அளவுக்கு பண்ண வேண்டி வந்துடும். ஏன்னா நானும் புதைச்சுதான் வைப்பேன். அடுத்து ஏதாவது மீனாவோட ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க மூஞ்சியை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா இவங்களை சமாதானப்படுத்திடலாம். டெய்லி பாக்குறது அங்க யாரு சார்? நடிக்கிற மாதிரிலாம் சீன் இருந்தது. அதை நீங்க எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க? இன்னொரு நடிகர் வந்து, பெரிய நடிகர் வந்து அதை ஒத்துக்க மாட்டேன்னு கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு உண்மை, என்னை நான் குழந்தையாக பார்த்தவன், கண்ணாடியில குளிக்கும் போது பார்த்தவன், என்ன நான் வந்து அப்படிலாம் நினைச்சுக்கிறதே இல்லை. நீங்க வச்ச பேரு அது சில நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் பொருந்தாது என்பது எனக்கே புரிந்த பிறகு எனக்கு என்ன பேரோ அதை மட்டும்தான். என்னுடைய பேர் நடிகன். கமல்னு என்ன நான் சொல்றது யாரோ வேற ஆளை பத்தி சொல்ற மாதிரியே இருக்கு. எனக்கு என் நடிகன்னு சொன்னா என்ன சொல்ற மாதிரி இருக்கு, கலைஞன்னு சொன்னா என்ன சொல்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் நான் என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது. இந்த பட்டங்கள் எல்லாம் நூல் கட்டாமலேயே பறக்கும் பட்டங்கள். அதை நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு கொடுக்க அன்புடன் கொடுத்த ஒரு விஷயம். என் கூட சில பேர் என்னை பார்க்க வருவாங்க, சில தாய்மார்கள் அன்புடன் நெத்தியில விபூதி குங்குமம், அவங்க கிட்ட போய் பகுத்தறிவுலாம் சொல்ல மாட்டேன். அன்பை சொல்றாங்க, அவளுக்கு பதில் நான் சொல்ல வேண்டியது அன்பை மட்டும்தான். அதே மாதிரி இந்த உலக நாயகங்கிற பட்டம்லாம் ரசிகர்களுக்கு சந்தோஷமா இருக்கு வச்சுக்கிறாங்க. எனக்கு அதில் சந்தோஷம் இல்லை. நல்ல நடிகன் என்று மீண்டும் ஒரு முறை உங்கள் பத்திரிகைகளில் எழுதப்படும் பொழுது வரும் சந்தோஷத்தை அது மிஞ்சவே மிஞ்சாது என்பது என்னுடைய கருத்து. சார் சார் இப்போ வந்து அது அவங்களே போட்டிருக்காங்க இணையதளத்துல. அது என் வாயால சொல்றதை விட அதையே படிச்சுக்கலாம். இல்ல அவங்க சொல்றதெல்லாம் நியாயமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அதுல ஒண்ணு இருக்க முடியாது. சார் இப்போ நீங்க வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக வந்து அறியப்பட்டவர். அவங்க இப்ப அரசு தரப்புல கூறப்படுறது எப்படின்னா, நீங்க வந்து பிற்போக்கு கருத்துக்களை வந்து அந்த படத்துல வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது ஆட்கள் மூழ்கினா வந்து பாவம் போய்விடும் அப்படிங்கிற. அதாவது அப்படி பார்த்தா குணாங்கிற ஒரு மற்றவர்கள் இதில் ஒரு மனநோயாளி வந்து என்னுடைய கருத்து மனநோய் அடைந்த மனநோயால் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அது பாத்திரம். அப்ப நாயகன் நான் நடிக்கும் போது அதுல அந்த பாத்திரத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது நிஜமாவே ஸ்மக்லிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி தான் இதுவும். இது வந்து பாத்திரத்தின் ஒரு பகுதி. சுயம்புலிங்கம் அப்படி நினைக்கிறார். சுயம்புலிங்கம் தன் பாவத்தை கழுவ முடியும் என்று நம்புகிறார். நான் நம்புவதை அவர் நம்பினா எல்லா படமும் கமலஹாசன். இப்ப 4 பேர் சுயம்புலிங்கம்னு கூப்பிடுறதுதான் எனக்கு பெருமையா இருக்கு. அதுவும் நாயகனாக பார்த்து விட்டு நாயக்கரையன்னு கூப்பிட்ட அதே ஆள், சப்பானி கத்தின அதே ஆட்கள், பல்ராம் நாயுடு அப்படின்னு கத்தின அதே ஆட்கள் இப்போ அதையெல்லாம் மறந்து விட்டு சுயம்புலிங்கம் என்று கூப்பிடுவது படத்தின் வெற்றி, இவருக்கு வெற்றி, எங்க எல்லாரும் வெற்றி. இப்ப நடிகர் சங்க விவகாரத்துல வந்து நீங்க ரஜினி போன்றவர்கள் வந்து மணி சார் அது கமல் சார் பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சுக்கலாம். இது ப்ரொடியூசர் வந்து பாபநாசம் சக்சஸ் மீட் இல்ல நடிகர் சங்கம் பத்தி தனியா பேசுவார். தனியா பேசி இது பாபநாசம் வேணாம் சார். அதாவது பெரிய நடிகர்கள் வந்து மௌனமா இருக்கிறாங்க. அவங்க வந்து பேசி தீர்த்தாச்சுன்னா அந்த வந்து பிரச்சனை இந்த அளவுக்கு விரிவடைந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அது எல்லாரும் வந்து கேட்கும் போது, அறிவுரை கேட்கும் போது சொல்லுவோம். இப்ப யாரும் கேட்கல, நீங்க மட்டும் தான் கேட்கறீங்க. நீங்க நடிகரா இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல. அப்பா மறந்துட்டாருங்க. இல்ல இல்ல அது ஒண்ணு இல்ல. நீங்க அது எந்த ஒரு ஒரிஜினல் எடுத்து
தொடுபுழ பாபநாசம் ஆகும்போது ஜார்க விட்டு ஏன் கோயம்புலிங்கமா கூடாது? அவ்வளவுதான். சார், திண்டுக்கல்ல பூட்டு கண்டுபிடிச்சதுமே அதுக்கு திறக்கிற சாவி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருவோம், வெளியாளு. அது நடந்துட்டே இருக்கும். நடக்காம பார்க்க வேண்டியது இந்த கலர்ல சட்டப்பட்டவங்க எல்லாம் பார்த்துக்க வேண்டியது. நாங்க சத்தம் தான் கொடுக்கலாம், வேற என்ன பண்ண முடியும்? அது கெட்டிக்காரங்க, எங்களை விட கெட்டிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது பாபநாசத்துக்கு மட்டும் நிகழ்ந்த சோகம் இல்லை, இந்த நாசம் எல்லா இடத்துக்குமே நடக்குங்க. அதுல முக்கியமா இன்னொன்னு, இந்த டவுன்லோட் பண்ணி பாக்குறாங்க தெரியுமா? பார்க்கலேங்கிற எத்தனை பேர் கை தூக்க முடியும்? வேண்டாம், நமக்குள்ள நன்றி சொல்ல வரல இடத்துல குத்தம் சொல்ல இல்ல. அதுக்கு காரணம் உண்டு. ஏன்னா சுயம்பலிங்கத்துடைய வட்டாரம், அவருடைய கதாநாயகர்கள் யார் என்று சொல்வது. அப்படி நீங்க தேவர்மகன்ல பாத்தீங்கன்னா பெரியார் படம் இருக்கும், முத்துராமலிங்க தேவர் படம் இருக்கும். அதுல ஒரு கதை சொல்லப்படுகிறது. அது மாதிரிதான் இல்லை. படத்தில் நடத்தும் டெக்னீஷியன்ஸ் பைக்ஸ் எல்லாரும் எடுத்துக்கலாம். எங்களை நடைபெற்று இங்க வந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். நன்றி.